நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலனை வற்புறுத்திய இளம்பெண். ஆத்திரத்தில் காதலன் செய்த அதிர்ச்சிகரமான சம்பவம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற வீடியோவ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் அருகே நாராயணபுரா பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற 27 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விற்பனை நிலையத்துல வேலை பார்த்து வராரு. அதே கிராமத்தைச் சேர்ந்த மதுஸ்ரீ என்பவருக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டு கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்திருக்காங்க. இவர்களின் காதலுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில உறவினர் வீட்டுக்கு அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படியான நிலையில கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மதுஸ்ரீ உறவினர் வீட்டில இருந்து திடீரென மாயமாயிருக்காங்க. இது குறித்து பெற்றோர் போலீஸ்ல புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. மதுஸ்ரீ காதலன் சதீஷ் மீது சந்தேகம் வர அவரை அழைத்து விசாரித்த போது, நான் உறவினர் வீட்டுக்கு சென்ற பிறகு அவரை பார்க்கவில்லை என கூறியிருக்காங்க. இருந்தாலும் போலீசாருக்கு சதீஷ் மீது சந்தேகம் இருந்த நிலையில அவருடைய நடவடிக்கையை கண்காணித்து வந்திருக்காங்க. 6 மாதம் கழித்து கடந்த 13ஆம் தேதி சதீஷ் மதுஸ்ரீயை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கண்டறிஞ்சிருக்காங்க. பிறகு அவரை பிடித்து விசாரணை நடத்திய போது மதுஸ்ரீயை கொலை செய்ததும் ஒப்புக்கொண்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிளில் அந்த பெண்ணை அழைத்துச் சென்று அவர் தனது தோட்டத்தில் தங்க வச்சிருக்காரு. சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் மதுஸ்ரீ தன்னை திருமணம் பண்ணிக்குமாறு வற்புறுத்தியும் இருக்காங்க. இதனால அவரை வரவழைத்த சதீஷ் கோபத்தில் துப்பட்டாவால் மதுஸ்ரீயின் கழுத்தை நெரித்து கொலை செஞ்சிருக்காரு. பிறகு உடலை தோட்டத்தில் குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அவரது உடல் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடாக மாறிய போது அதை தோண்டி வெவ்வேறு இடத்துல புதைச்சு வச்சதும் தெரிய வந்திருக்கு. இவ்வாறு கடந்த 6 மாதமாக இதனை அவரும் செஞ்சு வந்தது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு. இப்ப அந்த நபர கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.